வெல்கம் டு அவர் SM கிராஃப்ட் அண்ட் கார்டனிங். போன வீடியோவில் நம்ம இதோட முடிச்சிருந்தோம் இல்லைங்களா? இது தனியாக இதை பிரித்து போடணும், அது கொஞ்சம் மைனூட்டாக போடணுங்கிறதுக்காக தான் நம்ம அதை விட்டு வச்சுருந்தோம். இப்போ இதை நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணலாம். அதுக்கு நம்ம சாதாரணமாக நம்ம இந்த ஒயர் இப்படி மேலே இப்படி கீழே இறக்கிட்டு லூஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்படி மேலே தூக்கி போடுவோம் இல்லைங்களா? இப்போ இதில் கொஞ்சம் ஒரு சின்ன ஆல்ட்ரு இருக்குது. அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த மாதிரி ஒரு வேறு வேரியேஷனாக ஒரு பிட்டு ஒயர் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை இந்த ஒயரில் இந்த ரெண்டு க்ரீன் கலர் ஒயர் தெரியுது பார்த்தீங்களா? அந்த ஒயருக்குள்ளே இதை கொடுத்து வாங்கிக்குவோம். இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக பிடிச்சிட்டு, இப்போ இந்த ஒயரை ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். ஏன்னா 2 இடத்துல நம்ம விட்டு வாங்கணும். அதனால் இது ஃபுல்லாகவே எடுத்துடணும். அது அப்போ நம்ம எடுத்துகிட்டு நம்ம போடும்போது என்னாங்கன்னா, இந்த லூப் மறைஞ்சிரும். அதுக்காக தான் நம்ம இதை பிடிச்சிக்கிறதுக்காக தான், அது அந்த வெளியில் வந்துடாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ஒயருக்குள்ளே நம்ம அந்த லூப்பை விட்டு வாங்கியிருக்கோம். இனிமேல் நம்ம தைரியமாக பயம் இல்லாமல் நம்ம போடலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக எடுத்தாச்சு. இப்போது அப்படி வச்சுக்குவோம். இப்போ இந்த ஒயருக்கு பார்த்தீங்களா, இந்த இந்த சந்தன கலர் ஒயரு, அதை இப்படி மேலே தூக்கிடணும். தூக்கிட்டு அதே அளவுக்கு இந்த சென்டரில் இருக்கு பாருங்கள், 2 இப்போ தனித்தனி பிட்டாக இருக்குல்ல, இது ஒரு பார்ட்டு இது ஒரு பார்ட்டாக இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டுக்குள்ளே பிரிச்சுக்கணும். இப்படி பிரித்து வச்சுக்கணும். இப்படி இப்போ இதில் மேலே உள்ள ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஒயரு அதை மடித்து இந்த லூப் இருக்குல்ல மேலே, அதில் விட்டுட்டு அதுக்குள்ளே விட்டுடணும். அப்படி விட்டுட்டு இருக்கட்டும் அப்படியே. இப்போ இதில் முடிச்சாச்சு. இப்போ அடுத்தது இங்கே ஒரு லூப் உருவாக்கி இப்போ இதை கூட நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லூப்பை இதுக்குள்ளே விட்டு வாங்கிக்கணுங்க. விட்டு வாங்கியாச்சுங்களா? இப்போது இதை டைட் பண்ணிக்கலாம். இப்போ மேலே இழுத்தோம்னா டைட் ஆகிடும். இந்த 2 லூப்பையும் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இப்படி வச்சுக்குவோம். இப்போது இது எடுத்துடலாம். எடுத்துட்டு இந்த லூப் இருக்கு பார்த்தீங்களா, இதுக்குள்ளே விட்டு இதை ஒரு சின்ன லூப் இருக்கு பாருங்கள், அந்த லூப்புக்குள்ளேயும் இந்த ஒயரை விடணும். விட்டுட்டு இப்போ அடுத்தது இந்த லூப் இருக்கு பாருங்கள், இந்த லூப்பில் விட்டு
அதுக்கு அடுத்தது இந்த லூப்பில் விட்டுடணும். விட்டு இப்போ எல்லாத்தையும் 4 லூப்புக்குள்ளேயும் நமக்கு வந்துடும். இப்போ எல்லா ஒயரையும் பிடிச்சி நம்ம இழுத்துட்டோம்னா இப்போது இது ஃபுல்லாக எல்லாத்துலேயுமே இந்த ஒயரை வந்து விட்டு இப்போ இந்த நம்ம ஏற்கனவே ஒரு நாட்டு டைட் பண்ணுவோம். இப்போ 2 இது இருக்கும், 2 ஒயர் இருக்குது இல்லைங்களா, அந்த 2 ஒயரையுமே டைட் பண்ணிட்டோம்னா இந்த பாருங்கள், இப்போ நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்ட இதுவே இருக்காது, நார்மலாக இருக்கிற மாதிரியே இருக்கும். நல்லா இந்த ஒயரை டைட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணுன்னா இது அப்படியே மேலே உள்ள ஒயரையும் இப்படி வெளியில் கொண்டு வந்துடணும். அதை மடித்து வச்சுக்கணும். அடுத்தது கீழே உள்ள ஒயரை அதையும் மடித்து வச்சுட்டு இப்போ ஆஸ் யூஷுவல் நம்ம அடுத்த ஒயருக்கு பூ போட்டு செகண்ட் லைனை மேலே ஏற்றி விட்டுற வேண்டியதாங்க. ஆனால் என்னென்னா இந்த ஒவ்வொரு இதுக்கும் ஏணிப்படி முடிச்சு போடும்போது நம்ம வந்து இந்த மாதிரி ப்ராசஸில் தான் நம்ம இதை போட்டாகணும். அப்படி போட்டால் தான் அது கரெக்டான ஒரு ஸ்ட்ரக்சருக்கு வரும். அது கொஞ்சம் ஒரு 2-3 தடவை போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க, பார்த்துட்டு பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கூட போடுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிக்கலாங்க. இப்போது அடுத்த லைனுக்கு ஒயரு ஏறிடுச்சு. இப்போ இனிமேல் வழக்கம் போல் அப்படியே போட்டுக்கிட்டே வர வேண்டியதான். இனிமேல் வரிசையாக செகண்ட் லைனுக்கு கூடைய அப்படியே வரிசையாக பின்னிட்டு வந்துடலாம். அந்த ஒயர் இருக்கிற வரைக்கும் போட்டோம்னா ஒரு குட்டி கூடையாக, இதுவே ஒரு குழந்தைங்க இருந்தாங்கன்னா ஒரு மினி கூடையாகவே இதையும் வச்சுக்கலாங்க. நம்ம அதே மாதிரியே பின்னிடுவோம். இந்த ஒயர் ஃபுல்லாக இருக்கிற வரைக்கும் பின்னிட்டு பார்க்கலாம். போன வீடியோவில் நம்ம ஒரு கேள்வி கேட்டிருந்தோம் இல்லைங்களா, காந்தியடிகளோட பேத்தி இலா அவங்க நடத்துகிற பத்திரிகையோடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டோம் இல்லைங்களா. அது பேர் வந்து சத்தியாகிரகா. சத்தியாகிரகம், உப்பு சத்தியாகிரகம் நடத்தினார் இல்லைங்களா காந்தி, அந்த பேரில் தான் அவங்க வந்து அந்த பத்திரிகை நடத்துகிறாங்க. சத்தியாகிரகா அப்படிங்கிறது தான் அந்த பத்திரிகையோடைய பேர். இன்றைக்கி என்னென்னா பட்டாசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா, நம்ம தீபாவளிக்கெலாம் பட்டாசு வெடிக்கிறோம்ல, அது எந்த மொழிக்கான சொல்லுது, அது எந்த மொழி சொல்லு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டாசுங்கிறது எந்த மொழி சொல்லுது? இப்போ இப்படியே நம்ம வரிசையாக பின்னிட்டே வர வேண்டியதாங்க. இன்னும் ஒரு 2 லைனுக்கு இந்த இது வந்தால் கூட இந்த கூடை கொஞ்சம் உயரமாக இருக்கும், அழகாக இருக்கும் போடுறதுக்கு. 5 போட்டோம்னா ஒரு 1 சொருகிட்டு மீதி 4 லைனுக்கு இந்த கூடையை போட்டால் குட்டியோண்டு கூட அழகாக இருக்கும். இதுக்கு ஒரு காது போட்டுட்டு பார்க்கலாம் நம்ம இந்த வீடியோவிலேயே. அதையும் பார்த்து இந்த கூடையை ஃபினிஷ் பண்ணிடலாம். நம்ம அதுக்குள்ளே இருக்கிற ஒயர் ஃபுல்லாகவே எல்லாத்தையுமே போட்டுடுவோம். இப்போ வந்து ஒரு குட்டியாக அழகாக ஒரு கூடை ஷேப்கே நம்ம போட்டோம் பாருங்கள். சும்மா மாடலுக்காக பிட் ஒயரில் வச்சுருந்தேன். அது வந்து நல்லா அழகாக இருக்கு பாருங்கள். கூடை சைஸ்க்கே வந்துருச்சு. 4 லைன் போட்டிருக்கேன். இப்போ வந்து இதில் நம்ம ஏணிப்படி முடிச்சு போட்டு ஜாயின் பண்ணணும். நான் இன்னொரு டைம் சொல்கிறேன். இது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக இருக்கும். அது கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டு அது மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாங்க. பாருங்கள், இந்த இந்த 2 லூப் இருக்குல்ல, இந்த 2 இந்த இதுவும் இந்த மேலேயும் இருக்கு பாருங்கள். அதுக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஒயர் ஒன்று சொருகிக்கங்க. ஏன்னா நம்ம ஃபுல்லாக அந்த ஒயரை வந்து எடுத்துகிட்டு தான் சொருகிற மாதிரி இருக்கும், ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அப்போ வந்து இந்த லூப் வந்து அவுந்து விழாமல் இருக்கும். இப்போ இந்த 2 இதுக்குள்ளேயும் சொருகிக்கலாம். சொருகிட்டு இப்போ வந்து இதை 2த்தையும் மடித்து இப்படி பிடிச்சிக்குவோம், பரட்டி. இப்போ இந்த ஒயர் பாருங்கள், இதை வந்து ஃபுல்லாக கழட்டிக்கலாம். ஃபுல்லாக அப்படி அவுத்தாச்சு. இப்போ இந்த லூப் வந்து அவுறாமல் இருக்கு பாருங்கள், அதுக்காக தான் அது. இப்போது இந்த ஒயரை வந்து இப்படி மேல் பக்கமாக இப்படி தூக்கிட்டு அதே வந்து இந்த இருக்கு பாருங்கள், இந்த லூப்புக்கும் சென்டரில் இருக்கு பாருங்கள், அதை வந்து கொஞ்சம் அப்படியே இழுத்துக்குங்க. இந்த மேலே இப்படி இழுத்து விட்டுட்டு இந்த லூப் இருக்கு பாருங்கள், இதை வந்து கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இது போட்டுக்குவோம், அதுக்கப்புறமா அதை போட்டுக்கலாம். இது இருக்கு பாருங்கள், இந்த லூப்புக்குள்ளே இது கொஞ்சம் நீட்டு ஒயராக இருந்தால் நம்ம இன்னும் கொஞ்சோண்டு இழுத்துக்கலாம். ஆனால் இது கொஞ்சம் சின்ன ஒயராக இருக்கிறதுனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் பொறுமையாக போடுற மாதிரி இருக்கும். இப்போது இந்த ஒயர் அப்படி இருக்கட்டும், அதை எடுக்க வேணாம். இந்த கீழ் ஒயர் இருக்கு பாருங்கள், இந்த 2 ஒயரில் கீழே இருக்கு பாருங்கள், அந்த ஒயரை மடித்து லெஃப்ட் சைடில் மடித்து இந்த பக்கமாக விட்டுக்குவோம். இதை பிடிச்சிக்குவேன். இப்போ இந்த கீழ் ஒயரை இந்த லூப்புக்குள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு அடுத்தது இப்போது இங்கே பாருங்கள், இந்த மேல் ஒயர் இருக்குல்ல, இந்த மேல் ஒயரில் இந்த லூப்பை கொடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே கொடுத்தோம்னா அந்த இது வந்து லூஸ் கொடுத்து கழண்டு வந்துடும். அதனால் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த ஒயர் கொடுத்துக்கலாங்க. இப்போது இது 2த்தையுமே பிடிச்சிக்கலாம். இப்போ என்ன பண்ணணுன்னா இதை கொஞ்சம் லூஸ் கொடுத்துக்கலாம். இது இப்போது இது நல்லா இந்த கீழே இழுத்து விட்டோம்னா டைட் ஆகிடும். இப்போது இதில் கொடுத்து இந்த ஒயருக்கு பாருங்கள், இதில் கொடுத்துக்கணும். அடுத்தது இங்கே இருக்குல்ல, இதுக்கு மேலே இந்த லூப் இருக்கு பாருங்கள், நம்ம ஒயர் சொருகணும்ல, அந்த ஒயரில் கொடுத்துட்டு அடுத்தது இந்த லூப்புக்குள்ளே கொடுத்துடணுங்க. அது வரைக்குமே அந்த ஒயர் வந்து இருக்கட்டும். இப்போ எல்லாமே முடிஞ்சிருச்சு நமக்கு ப்ராசஸ். இப்போது இந்த ஒயரை எடுத்துடலாம். இப்போ எல்லாத்துலேயும் நம்ம சொருகிட்டோம். இப்போ இந்த ஒயரை எடுத்துட்டு இப்போ டைட் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வெளியில் வந்துருச்சு, அதனால் உள்ளே எடுத்து. இப்போது இது 2 ஒயரையுமே ரோல் ஒயர் இருக்குல்ல, அதை வந்து டைட் பண்ணிக்கலாம். இதையும் டைட் பண்ணிவிட்டு இதையும் டைட் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இந்த ஜாயிண்ட் வந்து முடிஞ்சிருச்சுங்க. நமக்கு அது ஒயர் சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் இதுவாக இருக்குது. இது பாருங்கள், இப்போது கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 ஒயரையும் கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிக்கிட்டு நம்ம எப்படி எப்போதும் ஒயர் சொருகுவோம் பாருங்கள், அது மாதிரி இந்த ஒரு ஒயரை உள்ளே மடிச்சுட்டு இப்படி சொருகிக்கலாங்க. இப்போ பாருங்கள், நம்ம சும்மா ஒரு ட்ரையலுக்காக போட்டது. இப்போ வந்து இது ஒரு அழகாக ஒரு குட்டிக்கு நம்ம அந்த மண் சட்டிலாம் சின்ன குழந்தையில விளையாடுவோம்ல,
அந்த மாதிரி ஒரு ஷேப்புக்கு பின்னியாச்சு பாருங்கள். இது வந்து உள்ளே நல்லா 4 இது லைன் போட்டு ஒரு லைனை ஃபுல்லாக நம்ம வந்து மடித்து விட்டாச்சுங்க. இது வந்து சின்ன குழந்தைங்கள்ட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக வச்சுக்குவாங்க. சூப்பராக இருக்கு பாருங்கள். இது ஒரே லைனில் இப்போ ஒரே கலராக போட்டிருந்தா நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டபுள் கலராக போட்டிருக்கோம். இது ரெண்டும் இந்த சைடில் போட்டதுனால இந்த டிஃப்ரென்ஷியேட் நல்லா தெரியுது பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம எஸ்எம் கிராஃப்ட் அண்ட் கார்டனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆல்னு ஒரு சிம்பிள் காட்டும். அதையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு ஒன்றைக்கொன்னே நோட்டிஃபிகேஷனில் வருங்க. மீண்டும் ஒரு இனிய வீடியோவில் சந்திப்போம். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து இது இப்போ நல்லா பெரிய கூடையாக போடும்போது இதே மாதிரி நம்ம அந்த சாக்லேட் நாட் போட்டோம் இல்லைங்களா படுக்கை வாட்டில், அதே மாதிரி இந்த அடியுமே இதே மாதிரி போட்டு நம்ம வந்து பெரிய கூடையாக போட்டு காமிப்போங்க. until then see you, tata, bye.